சைடு திண்டு இருக்கு பாரு. இப்போ அப்படின்னா கை பழக்கத்தில் இருங்க, கால் பழம் அப்படியே ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. திரும்ப நின்றுக்கோங்க தம்பி. படி இருக்கு. அப்படியே அங்கிட்டு போய் இப்படி சரி அங்கே அப்படியே 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 அந்த கல்ல பறிக்க சும்மா உள்ள தண்ணிக்குள்ள இறங்கி இறங்கணும் மெதுவா. விடுங்க விடுங்க வேறு விட்டாச்சு அங்கிட்டு போய் பார்த்து உள்ள நீ தான் இறக்கணும். நான் ஒரு தண்ணி கொஞ்சம் இறக்கணும். சூப்பர் சூப்பர். அப்படி ஒரு கையில பிடிச்சி டக்குனு கொடுங்க போட்டியா நீ துணி சுத்தல பயத்துல பறந்துடுவான். நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க. நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்க. அப்படி பக்கத்துல வச்சுக்க. கீழே எடுத்து மூணு கீழே அட இந்த மனசு இருக்கே வேற லெவலு. ஒரு குட்டி பூனைக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்க பாருங்க. அதுவும் ஒரு உயிர் தானேன்னு கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்காங்க. வீட்டோட கிணத்துல ஒரு குட்டி பூனை தவறி விழுந்திருக்கு. 1 மணி நேரமா போராடி கிணத்துக்குள்ள இறங்கி அந்த பூனைக்குட்டிய பத்திரமா மீட்டிருக்காங்க. வடசென்னை திருவொற்றியூர் நெல்லிக்காரன் தெரு பகுதியில இருக்கிறவரு பழனிவேல். இவருடைய வீட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு இருந்திருக்கு. அந்த கிணத்துல ஒரு குட்டி பூனை பாத்தீங்கன்னா தவறி விழுந்துருச்சுங்க. ரொம்ப நேரமா பூனை கத்துற சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. இவரும் எட்டி போய் பார்த்திருக்காரு. அப்போதான் இந்த பூனைக்குட்டி தவறி விழுந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. உடனடியா தீயணைப்பு துறையினருக்கு தகவலும் கொடுத்திருக்காரு. அவங்களும் 1 மணி நேரத்துக்கு மேல கஷ்டப்பட்டு போராடி அந்த பூனைக்குட்டிய பத்திரமா மீட்டிருக்காங்க. கயிறு மூலியமா ஒருத்தர் வந்து கிணத்துக்குள்ள இறங்கி அந்த பூனையை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு குட்டி பூனைக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பாராட்டிட்டும் இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.